கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம விஜய் அதாவது மல்லி விஜய்க்கு மத்தவங்க எல்லாருக்குமே புரிய வைக்கணும்னு நெனச்சாங்க. இப்போ விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே சுடர் யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். அதுவும் இல்லாம அடுத்தடுத்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, இப்போ இந்த சுடர் மல்லி மேல அந்த பழிய போடணும். அதாவது எல்லாரையுமே கொன்னுட்டு விஜய், வெண்பா அடுத்ததா இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாரோட கதையையும் முடிச்சுட்டு, கடைசியில இந்த மல்லி மேல இந்த பழி எல்லாத்தையுமே தூக்கி போடணும். அப்படிங்கிற மாரி சொல்லி அடுத்தடுத்த ஏற்பாடுகள்லாம் சிறப்பா நடந்துட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது சுடர் என்னடா இது இவ்ளோ ரொம்ப இதா இருக்காளே! அதாவது இவ ஒரு முட்டாள் மாதிரி இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ என்ன பைத்தியக்காரியா? அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது கடைசியில தான் தெரிய வரப்போகுது. அதுவும் இல்லாம இந்த சுடர் இவ்ளோ ஒரு கொடூரமான ஒருத்தியா? அப்படிங்கிற மாரி சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இப்ப ஆயிடுச்சு. ஏன்னா, இவள ஒரு பைத்தியக்காரியா, ஒரு நார்மலான ஒரு மனுஷியா பார்த்துட்டு, இவ்ளோ கொடூரமான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு, அதாவது குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே கொல்லணும், அந்த ஒரு பழிய தூக்கி மல்லி மேல போடணும், அப்படிங்கிற மாரி விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சதுனால, உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்கக்கூடியதுதான்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம, இப்போ நம்ம மல்லி எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. அதுவும் இல்லாம இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது மல்லிக்கும், விஜய்க்கும் நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அப்படி என்ன பிரச்சனை நடக்குது, ஏது பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல எதுவுமே தெரியாது அப்படின்னே சொல்லலாம். சரி இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்துல இந்த சுடர பத்தின உண்மைகள் இப்போ வெளிய வந்தே ஆகணும். இன்னும் நல்ல விஷயம், அதாவது இத விட ஒரு படி மேல போய் இன்னும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, அது நம்ம மல்லியோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட அந்த கெமிக்கல் சேர்க்கிறது தான். அதாவது அந்த கெமிக்கல அவங்க தங்கச்சி மல்லியோட பேக்ல இருந்து எடுத்து பார்த்துட்டு, இது மல்லி அக்கா தான் வச்சிருக்காங்களா? இல்ல வேற யாராச்சும் வச்சிருக்காங்களா? அப்படி இப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, கடைசியில மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா மல்லிக்கு ஃபோன் பண்ணா, மல்லியோட ஃபோன் நாட் ரீச்சபிள் அப்படின்னு வர்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா மல்லி கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாரி உன் பேக்ல ஒரு கெமிக்கல் இருக்குக்கா. இந்த கெமிக்கல் ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. எதுக்காக உங்க பேக்ல வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டாலே போதும். உண்மையிலேயே இங்க என்ன பிரச்சனை நடக்க போகுது, ஏது பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே முன்கூட்டியே நம்ம மல்லிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம மல்லியோட தங்கச்சி ஃபோன் பண்ணி பார்த்தாலும் கூட அங்க அந்த ஒரு விஷயத்த மல்லி கிட்ட சொல்ல முடியறதே கிடையாது. இப்ப என்னடா பண்றது அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லியோட தங்கச்சிக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இது எப்படியும் அக்கா வச்சிருக்க மாட்டாங்க. அக்கா வச்சிருப்பாங்களா? இல்ல வேற யாராச்சும் இத அக்காவோட பேக்ல வச்சிருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் சுடரோட ஆட்கள் எல்லாமே தயாரா இருக்காங்க. அவங்களும் அங்க அதாவது இவங்க எப்படி அங்க பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அந்த கேங் இவங்க குடும்பத்த பொங்க வைக்கிறதுக்கு ரெடியா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பொங்கல போட்டுக்கிட்டு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சரி இப்ப என்ன ஆச்சு? உண்மையிலேயே இந்த சுடரோட உண்மைகள் வெளிய வரதான் போகுதா? இல்ல சுடர் நினைச்ச மாரி எல்லாரோட கதைய முடிக்க தான் போறாளா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இங்க மல்லியோட தங்கச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காவே இருக்கு. என்னடா பண்றது? அக்காவுக்கு வேற இந்த இன்ஃபர்மேஷன் குடுக்கவே முடியல. அப்படிங்கிற மாரி சொல்லி, அடுத்ததா தன்னோட அண்ணியான நாகுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இந்த மாரி நாகுக்கு ஃபோன் பண்ணும்போதும் ஆரம்பத்துல நான் அதாவது எங்கேஜ்டா இருக்கிறது, யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றது, இந்த மாரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா, நாகுவே ஃபோன் பண்ணி, "ஏன் மயிலு இத்தன டைம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இல்ல அண்ணி இங்க அக்காவோட வீட்ல இருக்கேன். அ அதே மாரி அக்காவோட பேக்ல ஒரு கெமிக்கல் இருந்துச்சு. அந்த கெமிக்கல பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு." அப்படி இப்படிங்கிற மாரி அந்த கெமிக்கல பத்தி சொன்னதுக்கு அப்புறமா, "என்ன மயிலு சொல்ற? அத கொஞ்சம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறியா?" அப்படின்ற மாரி கேட்டு கடைசியில ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புறாங்க. அது அத பார்த்த உடனே நம்ம நாகுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. மயிலு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது. அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாரி என்னோட உள் மனசுக்கு சொல்லிட்டே இருக்கு. இந்த கெமிக்கல் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது மல்லி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த சுடர் என்ன பிளான் பண்றா? ஏது பிளான் பண்றான்னு சொல்றது தெரியாம இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, விஜயும் மல்லியும் அவ்ளோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இப்போ இது என்ன சொல்லிட்டு எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இத வந்து வச்சதுக்கான ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. இது எப்படியாச்சும் மல்லி கிட்ட சொல்லி ஆகணும். மல்லிக்கு ஃபோன் பண்ணியா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அடுத்ததா நாகு இருந்துட்டு, நான் விஜய்க்கும் ஃபோன் பண்ணி நான் சொல்றேன். விஜய்க்கு இந்த மாரி வந்து சொன்னா, விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிரும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் தம்பிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அதாவது இங்க நடக்கிற விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லை மீறி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதுலருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னதான் மல்லி மேல பழிவில்லாத மாரி இப்ப நடந்தாலுமே, அதாவது நாகுவும், அதே மாதிரி மல்லியோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் வந்து இத வந்து அ எடுத்து டிஸ்போஸ் பண்ணாலுமே கூட, அங்க நெறைய உயிர் போக போகுது இல்லையா? அந்த ஒரு விஷயத்த தடுத்தே ஆகணும். அதே மாதிரி இப்போ நாகுவே வந்து விரைஞ்சு அந்த கோயிலுக்கு போறாங்க. அது ரொம்ப தொலைவு தான் இருக்கு. பட் இருந்தாலும் போறதுக்குள்ள அவங்க சாப்பிடக்கூடிய அந்த ஒரு சாப்பாட்டுல, அதாவது அவங்க பொங்க வைக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு பொங்கல வந்து மாத்திர்றாங்க. அதாவது அந்த பானைய இவங்க வந்து மாத்தி வைக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து நடக்குது. ஆனா கடைசி நேரத்துலலாம் எல்லா உண்மையுமே அங்க போயிட்டு வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம சுடர இந்த கதிரேசன், நிஷா 2 பேருமே கையும் களவுமா புடிச்சுக்கிறாங்க. அதாவது இதுல மிகப்பெரிய ஒரு வலிய அனுபவிக்கக்கூடியது இந்த கதிரேசனும், நிஷாவும் தான். ஏன்னா விஜய் கூட வந்து ரேணுகா திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இல்லன்னு சொல்லவே முடியாது. ஆனாலுமே வந்து மல்லிய வந்து பறி கொடுத்துருவோமோ, மல்லிய இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ உண்மையான ரேணுகா இறந்து போனது தான் அப்படின்றது நிஜமானதுக்கு அப்புறமா விஜய் அந்த ரியாலிட்டிய ஏத்துக்கிட்டாரு. ஆனா கதிரேசன், நிஷாவால அந்த ஒரு ரியாலிட்டிய ஏத்துக்கிட்டு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி குடுக்கறது அப்படின்ற மாரி தெரியாம இந்த சுடர உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.